கோடியை தள்ளுபடி பண்ணணும். இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகள் அத்தனை விவசாயிகளும் அம்பானிக்கும் அதானிக்கும் 30 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணாங்க. அதே மாதிரி பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணி எங்களுக்கு இந்தியாவில் உள்ள அத்தனை விவசாய கடனும் தள்ளுபடி பண்ணணும். எங்களுடைய கோரிக்கை நதிகளை இந்திய நதிகளை இணைக்கணும். எல்லா விவசாயியும் நல்லா இருந்தால் தான் இந்த நாடு நல்லா இருக்கும். அதனால உடனடியாக நதி நீரை இணைக்கணும். இந்தியா முழுவதும் உள்ள நதி நீரை இணைக்கணும். அமித்ஷா ஐயா நதிகள் இணைக்கிறேன்னு சொல்லி நிதி ஒதுக்குறனாரு. இன்ன வரைக்கும் நிதியை ஒதுக்கல. 2 மடங்கு லாபகரமான விலை தரேன்னு சொல்லி மோடி ஐயா ப்ராமிஸ் பண்ணார். இன்ன வரைக்கும் தரவே இல்லை. அரசு ஊழியர்களும் அள்ளி அள்ளி கொடுக்குற மத்திய அரசுகள் விவசாயிகளுக்கு அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்தா எங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்கலாம். எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மோடி ஐயாவை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்போ நடக்கிற நாடாளுமன்ற எலெக்ஷனில் ஒரு தொகுதி கூட தமிழ்நாட்டில் வராதுங்கிறத உறுதிப்பட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நிச்சயமாக நாங்கள் மோடிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை நாங்கள் ஏற்படுத்துவோங்கிறதுல இதில் தெரியப்படுத்துக்கிறேன். ஏன்னா தேர்தல் வந்துட்டால் விவசாயிகள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரியே இந்து விவசாயம் சொல்லி இந்து விவசாயி நாங்களாம் இந்து விவசாயிகள் தான். எங்களெலாம் 90 லட்சம் பேர்த்த ஏமாத்துறாரு இந்து விவசாயிகள்னு சொல்லி. ஆனால் அவர் இந்து விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை கூட செய்கிறதே கிடையாது. தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன்னு சொல்கிறாரு. ஏதாவது விவசாயிகிட்ட ஒரே ஒரு இது செஞ்சேன்னு சொல்லி ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். மோடி இன்ன வரைக்கும் ஒன்று கூட செய்யவே கிடையாது. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற வரை நாங்கள் காத்திருப்போம். எங்கள் போராட்டம் தொடரும். ஏற்கனவே 2017 141 days எங்களுடைய தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பினுடைய நான் இது பண்ணேன். ஆனால் எங்களெல்லாம் போலீஸையோ மற்ற யாருமே கண்டுக்கல. ஏன்னா நீங்கள் இந்த ஊடக செய்தியாளர் நண்பர்கள் தயவு இதை இந்தியாவில் கடைகூடி விவசாயிகளுக்கு அனைவருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறத நான் என்னோட தாழ்மையான கருத்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.